குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது நம்ம காமர்ஸ் சப்ஜெக்டில் செகண்ட் கிளாஸு. ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு, எதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டைம் ஸ்பெசிஃபைட், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பெசிஃபைட், கண்ட்ரி ஸ்பெசிஃபைட். இதை மூணையும் ஸ்பெசிஃபைட் பண்ண ஒரு விஷயத்தை தான் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது 19th செஞ்சுரியை கம்பேர் பண்ணும்போது 20th செஞ்சுரியோட மேனேஜ்மெண்ட் ரொம்ப டிஃபராகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இஸ் கால்டு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் ப்ராசஸ் இஸ் 24 hours நான்-ஸ்டாப் ப்ராசஸ் ஃபார் ரீச்சிங் ஹையஸ்ட் லெவல். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது 24 மணி நேரமும் தன்னுடைய பணியை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ். எதுக்காக அப்படின்னா தன்னோட கோலை, பிஸ்னஸோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை தான் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது 2 சப்டைட்டிலாக பிரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன், செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்டரி ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது முதன்மை பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஸ்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் 7 டிவிஷன் இருக்குது, சப்ஸ்டரி ஃபங்க்ஷனில் 4 டிவிஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் அப்படிங்கிறது லுக் பிஃபோர் யூ லீப். அதாவது லுக் பிஃபோர் யூ லீப் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆழம் தெரியாமல் காலை விடாதே. திங்க் பிஃபோர் யூ லீப், செயல்படுவதற்கு முன் நீங்கள் சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு வழக்கமான பழமொழிகளில் ஒன்று தான். ஆனாலும் ஒரு திட்டமிடுதலுக்கு, ஒரு பிளானிங்குக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் தான் இந்த 2 பழமொழிகளும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரைட்டிங் எ புக். ஸோ ஒரு புக்கை எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணணும். என்ன எழுத போகிறோம், எதை பற்றி எழுத போகிறோம், என்னெல்லாம் எழுத போகிறோம், ஸோ என்ன கான்செப்ட் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ரைட்டிங் எ புக் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிளானிங் இஸ் எ ரிவியூவிங் ஆஃப் ஃபியூச்சர் நீட் ஸோ தட் ப்ரெசன்ட் ஆக்ஷன் கேன் பி அட்ஜஸ்ட் டு த வியூ ஆஃப் எஸ்டாப்ளிஷ்டு கோல். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ப்ரெசன்ஸில் எடுக்கிற ஆக்ஷனுக்கு பேர் தான் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னெல்லாம் செயல்பட வேண்டும், எங்கு, எப்படி, யார் அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தீர்மானம் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைசிங். ஸோ ஆர்கனைசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒழுங்கமைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கனைசிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் அமாங் த மெம்பர். ஸோ ஒருத்தங்களுக்கு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப், ஹார்மோனியஸ் அப்படிங்கிறது ஒரு இணக்கமான ஒரு உறவு, பரஸ்பர உறவு இருக்கணும். யாருக்கும் ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் இடையே ஒரு இணக்கமான உறவுகள் இருக்கணும். Organization function work is assigned to the employee who are given authority to carry out to the work assigned and made accountability for it. யாருக்கு ஒரு விஷயத்தை, ஒரு தொழிலை செய்யறதுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த ஒர்க்கை கரெக்டாக முடிச்சு கொடுக்கறது ஒரு ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாஃபிங். ஸோ ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரெக்டாக சிம்பிளாக ஒரே வேர்ட் என்ன அப்படின்னா பிளேசிங் டு த ரைட் பர்சன் டு ரைட் ஜாப். சரியான நபரை சரியான ஒரு பொசிஷன், சரியான ஒரு வேலையில் பணிக்கு அமர்த்துறது தான் பணி அமர்த்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோஷன் டு த பெஸ்ட் பர்சன். ஒரு பெஸ்ட் பர்சன் ஆர்கனைசேஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறது ஒரு ஸ்டாஃபிங்கோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஓல்டு பர்சன் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அந்த ஜாபில் வேற ஒரு கரெக்ட் பர்சனை சூஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுறத ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஓல்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அப்ரைசல் ஃபார் ஆல் பர்சனல். ஸோ மற்ற எல்லா பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஸ்டாஃபிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அடிக்குவேட் ரெமுனரேஷன் ஆஃப் பர்சனல்.
ஒவ்வொரு பர்சனுக்கும் சேலரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. போதுமான அளவில் போதுமான ஜாபுக்கு கொடுக்க வேண்டியது ஸ்டாஃபிங்கோட ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டிங். ஸோ டைரக்டிங் அப்படிங்கிறது என்ன? டைரக்டிங் denote motivating, leading, guiding and communicate with subordinate on an ongoing basis order to the accomplish ப்ரீசெட் கோல். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரக்டிங் அப்படிங்கிறது ஒரு பர்சனை, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை ஆர் சபார்டினேட்டை மோட்டிவேட் பண்ணுறது, ப்ளஸ் லீடிங் பண்ணுறது, கைட் பண்ணுறது, அவங்க கூட கம்யூனிகேட்டில் இருக்கிறது, இது எல்லாமே டைரக்டிங்கோட ஒரு மெயின் பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயி ஷுட் இன்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் மேட்டர். எம்ப்ளாயி கிட்ட ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் த்ரூ எது மூலியமாக சொல்லலாம் அப்படின்னா சர்க்குலர், இன்ஸ்ட்ரக்ஷன், மேனுவல்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ் எக்ஸட்ரா. இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமாக அந்த எம்ப்ளாயிக்கு என்ன பண்ணுவாங்க, தன்னோட கம்யூனிகேட் பண்ணுற எல்லா விஷயத்தையும் சர்க்குலேட் பண்ணுவாங்க. தே ஒன்லி திஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கோல்ஸ். ஸோ இது மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் தன்னோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு முதன்மை காரணங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோலிங். ஸோ Controlling is the performed to evaluate to the performance of employee and deciding increment and promotion decision. ஸோ என்ன சொல்கிறாங்க, கண்ட்ரோல் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு, அதாவது கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். ஊக்க ஊதிய உயர்வு அப்படிங்கிறதோ இல்லை பதவி உயர்வு அப்படிங்கிறதோ ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை கொடுத்து நம்ம எம்ப்ளாயீஸை கண்ட்ரோலபுளாக வச்சுக்கிறது தான் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் கீழே அண்டர்லைன் பண்ணியிருப்போம், ப்ரமோட்டிங் அண்ட் டிசிஷன். ஸோ ப்ரமோஷன், ஒரு பர்சன் என்ன ஒர்க் பண்ணுறாரு, எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ நல்லா வேலை செய்கிறாரோ அவருக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் இருக்கணும். ஸோ அதுக்கான டிசிஷனை எடுக்கிறது தான் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேட்டிங். ஸோ கோஆர்டினேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி கோஆர்டினேட். எல்லா இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸும் நல்ல கோஆர்டினேஷனோட இருக்கணும். என்ன பர்பஸுக்காக? ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் கோல். ஸோ பிஸ்னஸோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக, சக்ஸஸ் பண்ணுறதுக்காக எல்லா இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸும் கோஆர்டினேஷனோட இருக்கிறத தான் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் மேம் கோஆர்டினேஷனில் இருக்கலாம் அப்படின்னா பிளானிங் நல்ல கோஆர்டினேஷனோட இருக்கணும், ஆர்கனைசிங் கோஆர்டினேஷனோட இருக்கணும், ஸ்டாஃபிங் கோஆர்டினேஷனோட இருக்கணும், டைரக்டிங், கண்ட்ரோலிங், இது எல்லாம் ஃபுல் கோஆர்டினேஷனோட இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் தன்னோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மோட்டிவேட்டிங். ஸோ மோட்டிவேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். மோட்டிவேட்டிங் அப்படின்னா செயலூக்கமளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. டு த கோல் ஆர் அச்சீவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் மோட்டிவேஷன். ஒரு பர்சனை மோட்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவன் எதுக்காக அப்படின்னா அந்த கோலை அவரை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம். மோட்டிவேஷன் டு கிரியேட் இன்க்ரீஸ் இன் பர்ஃபார்மன்ஸ். நம்ம மோட்டிவேட் பண்ணுறது மூலமாக தான் ஒவ்வொரு பர்சனோட பர்ஃபார்மன்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரு பையன் நல்லா படிக்கிறான், அவனை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது பரிசுகள் கொடுத்து ஏதாவது கிஃப்ட் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மோட்டிவேட் பண்ணி நீ இதே மாதிரியே நல்லா படிக்கணும் அப்படிங்கும்போது அவனுக்குள்ள ஒரு செயலூக்கம். ஸோ செயலூக்கம் அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேட் ஆகி அவன் அடுத்த எக்ஸாம்லையும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்டரி ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனோட 7 சப் டாபிக் பார்த்துட்டோம். அடுத்து சப்ஸ்டரி ஃபங்க்ஷன். ஸோ சப்ஸ்டரி ஃபங்க்ஷனில் மொத்தம் 4 டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்னோவேஷன். ஸோ இன்னோவேஷன் அப்படின்னா என்ன? இன்னோவேஷன் அப்படிங்கிறது புதுமைப்படுத்துதல். புதுமை ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே ஒவ்வொரு என்டர்பிரைசஸுக்குமே இன்னோவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இன்னோவேஷன் ரெஃபர்ஸ் டு த preparation personal and organization to face the change is made to the business world. Continuous changes are being made in the business. ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு இன்னோவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. வியாபார உலகில் செய்யப்படும் மாற்றங்கள் எதிர்கொள்ள ஊழியர்களையும் அமைப்புகளையும் தயார் நிலைப்படுத்தும் செயல்பாடு புதுமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு வேர்டில் சொல்லலாம். அதாவது இன்னோவேஷன் அப்படிங்கிறது புதுசாக ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சில செயல்கள். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் கண்டினியூஸான சேஞ்சஸ், கண்டினியூஸான இன்னோவேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
கன்சியூமர் சாட்டிஸ்ஃபைட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை. எப்படி கன்சியூமர் சாட்டிஸ்ஃபைட் ஆவார்? புதுசாக ஏதாவது ஒரு இன்னோவேஷனை கொடுத்துட்டே இருக்கும்போது இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அவங்கன்னா இன்னோவேஷனை க்ரியேட் பண்ணி மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எ மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு பி ஆக்ட் ஆஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எ கம்பெனி. ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும், ஒரு பிரதிநிதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மேனேஜர் தான் எல்லா கஸ்டமர்ஸையும் டீல் பண்ணுறாங்க. மேனேஜர் ஹேஸ் டீலிங் வித் எ கஸ்டமர். எவ்ரி மேனேஜர் குட் ரிலேஷன் டு அதர்ஸ். எல்லா மேனேஜரும் மற்ற பர்சன் கிட்ட மற்ற கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு குட் ரிலேஷனோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிசிஷன் மேக்கிங். ஸோ டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா முடிவெடுத்தல். எவ்ரி எம்ப்ளாயி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஹஸ் பி மேக் நம்பர் ஆஃப் டிசிஷன். ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு பணியாளரும் பல்வேறு எண்ணிக்கையிலான முடிவுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கின்றன. ஸோ இந்த முடிவு அப்படிங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தகவல் தொடர்பு. ஈஸியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதா சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் தாட் வியூ டு த ஒப்பீனியன் ஃப்ரம் டு ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஒரு பர்சனுக்குள்ளே இருக்கிற அந்த மன சிந்தனைகள் மன தாட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை பயன்படுத்துறது தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பாருங்கள், இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த சாப்டரோட 1 மார்க் பார்ப்போம். which is the primary functions of management? first one. ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? பிளானிங். ஸோ இது கரெக்ட் ஆன்சர். which of the primary function அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் மெயின் ஃபங்க்ஷன். எது நாட் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங். ஏன் அப்படின்னா அது சப்ஸ்டரி ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் இன் குரூப் வைஸ் ஆர் செக்ஷன் வைஸ். குரூப் வைஸும் செக்ஷன் வைஸும் எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்கனைசிங்கை சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வெரிஃபிகேஷன் ஃபங்க்ஷன். வெரிஃபிகேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே எது இருக்குது அப்படின்னா கண்ட்ரோலிங். ஸோ இது நம்ம காமர்ஸில் செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸில் தேர்ட் சாப்டர் MBO அண்ட் MBE பற்றி தெளிவாக பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.